இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 2 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5, 6, 27, 28 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பிலிப்பு என்கின்ற ஒரு சீஷர், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பந்தி விசாரிப்பு அப்படி சொல்லப்படுகிறது. ஆனா நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், அநேக நேரத்துல பெரிய பெரிய ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துவார், அவர்களை கொண்டுதான் அற்புதங்களை நடத்துவார் என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நாம இருந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, சாதாரணமாக நீங்க வீட்டுல உட்கார்ந்து நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிற உங்களை கொண்டு ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு தேவ பக்தி, ஆண்டவரோடு நீங்க நேரங்களை எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறீங்கிறது தான் முக்கியம் ஒழிய நீங்க பெரிய ஸ்டேஜ்ல ஏறி நம்ம பிரசங்கிக்கணும், உலகம் எங்கும் நான் தெரியணும் என்ற அவசியமே கிடையாது. இந்த பிலிப்பு பாருங்க, ஒரு பட்டணத்துக்கு போறாரு, அங்க போன அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குதாங்க. பயங்கரமான அற்புதங்கள் நடக்குது. முடவர்கள் நடக்கிறாங்க, திமிர்வாதங்கள் சுகமாகிறது அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, இதே பிலிப்பு பாருங்க, ஆண்டவரால் ஒரு வல்லமையாய் அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு கந்தக என்பவளுடைய மந்திரியும் அவள் பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருக்கிற எத்தியோப்பியா ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். அவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, இயேசுவே கிறிஸ்து என்கின்ற நற்செய்தியை சொல்லுவதற்கு அழைத்து செல்வதை, அது அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள். அந்த சுவிசேஷத்தை அவர் அறிவித்த உடனே அவர் அப்படியே ஆண்டவர் காற்றோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற மறைந்து போகிற காட்சியெல்லாம் அதுல எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, உடனே அந்த இடத்துக்கு போறாரு. அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து அவர் ஒரு வேத புத்தகத்தை வாசித்துக் கொண்டு இருக்கும்போது அங்க எழுதப்பட்ட இந்த வசனத்தை குறித்து அவர் இது அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டதான அற்புதமான ஊழியங்களை செய்வதற்கு உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாட்களில ஆண்டவர் அப்படிப்பட்டதான மகிமையான ஊழியத்தை இந்த நாளில செய்வதற்கு வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். அதை வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்? பிலிப்பு சும்மா சர்ச்ல பந்தி விசாரிப்பு நடத்தி கொண்டிருந்தவர். அவரை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். அவர் அங்கேயும் அவருக்கு அப்போஸ்தலர்கள் பூரா என்ன செய்யறாங்க, பயங்கர பிஸியா இருக்கிறாங்க ஊழியத்தின் பாதையில. ஆனா இவரை கொண்டு ஆண்டவர் அங்க பாத்தீங்கன்னா பெரிய காரியத்தை செய்ய முடிகிறது. அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம சும்மா அங்க நீங்க சர்ச்ல நீங்க கூட்டிக்கிட்டு இருக்க ஆளு, சர்ச்ல கிளீன் பண்றவங்க, சர்ச்ல எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறவங்க, இவங்கெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை, ஏதோ நம்ம வந்தோம்னா இதை மட்டும் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை கொண்டு யாருக்கோ திட்டமிடப்பட்ட அந்த மனிதருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். நீங்க கோயில் குட்டியா இருக்கலாம், நீங்க ஊழியக்காரர் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டோடைய நாமத்துக்குள்ள உள்ள வந்து நீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் ஊழியர்கள். ஆண்டோடைய நாம மகிமைக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீங்க தேவ பிள்ளைகள் என்பதை மறந்து போய்விடாது. எப்ப ஆண்டோடைய நாமத்தை அறிந்து கொண்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம், அப்ப நீங்க சீசர்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்க புறப்பட்டு போய் நீங்க என்ன செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவ சமூகத்துல நீங்க காத்திருக்கணும். பிலிப்பு அப்ப என்ன செஞ்சிருப்பாரு, நல்லா ஜெபம் பண்ணிருப்பாரு, தேவ சமூகத்துல காத்திருப்பாரு. அவரை கொண்டு வல்லமையை பயன்படுத்தணும் ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னா அங்கு அநேக அற்புதங்கள் நடக்கிறது. ஆண்டவர் அவரை கொண்டு பயன்படுத்துவதற்கு அவருக்குள்ள காணப்பட்ட விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா, மலையை பார்த்து பெயர்ந்து நீ கடல்ல போய் விழு அப்படின்னு சொன்னா விழு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்குள்ள சிறிதளவு கடுகளவு விசுவாசங்க நம்மகிட்ட கிடையாதா?
சின்ன கடுகளுடைய அளவு எவ்வளோ, அந்த அளவு விசுவாசம் ஒன்று இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையா இருக்கிறார். ஆனா அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு எனக்கு ஸ்டேஜ் கிடைக்கல, எனக்கு அங்க இந்த இது கிடைக்கல, எனக்கு அப்படி இல்லை அப்படி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ அப்படியே முடக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போங்கள். நீங்க செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவர் உங்களோடு தான் பேசுறாரு. நீங்க போங்க, புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆயத்தமாகுங்கள், நியாயத்தப்படுத்துங்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. உங்களை கொண்டுதான் செய்ய போறாரு. சும்மா நான் வீட்டுல சர்ச்ல கிளாஸ் தொடச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா, ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். உங்களை யார்கிட்ட பேச சொல்றாரோ பேசுங்க. அங்க ஒரு குறிப்பிட்ட மனிதன் பேசுவதற்கு ஆண்டவர் அழைத்து செல்கிறார். இருதயத்துல ஒரு பாரம் இருக்குமே, ராஜாக்கள், அவர் மந்திரிட்ட போய் பேசுறாரு. உடனே மந்திரி, நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதாவது தடை இருக்கா? இல்ல, இந்த தன் நதி இருக்கிற, வாங்க நீர்ல ஞானஸ்தானத்தை கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இவர் ஒன்றும் பெரிய ஒரு அப்போஸ்தலர்களுடைய காரியத்துல முதன்மையான இடத்துல இல்லை. ஆண்டவர் சாதாரண மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமையாக இருக்கிறார். அதற்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்கள், அர்ப்பணிப்புள்ள ஒரு வார்த்தை. நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்களா? நீங்க வீட்டுல உட்கார்ந்து டிவியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? செல்போன்ல பார்த்து பேசி கொண்டு இருக்கலாம். நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மெய்மைப்படுத்த உங்கள் நிமித்தம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று சொல்லுவதற்கு உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. வாஞ்சி இருக்கு, போக முடியல, நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் நடப்பதற்கு யாராவது பேச முடியுமா? யாராக இருக்கட்டும், முடவனை நடக்க வைங்க, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஐயா, மரண வியாதியில கிடக்கிறவனுக்கு போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சுகமாக்குவார். யாராவது அங்க எதிர்த்து பேச முடியுமா? யாராலும் இருக்கட்டும், மரணத்தின் அபாதியில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்க ஜெபித்து ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்வார் என்றால், அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டமான மனிதனா இருந்தாலும் சரி, அவனுக்கு உங்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதம் நடக்குமே. ஆனால் அந்த மனிதனை சுகமாக்கின நிமித்தம் அந்த ஜனங்களே ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அநேகர் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பிலிப்பு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களை பார்த்து ஜனங்கள்லாம் ஒருமனப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய காரியம், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க, கடந்து செல்லுங்க, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரையா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் நடக்கணும்யா ஆண்டவரே. ஜனங்களுக்கு அற்புதம் தேவைப்படுகிறது, எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.